நிலாவ பார்த்து கூட்டிட்டு போங்க. நிலா என்னோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. இந்த இத தான் நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். கண்டிப்பா ராகவ் வந்து நிலாவ வந்து லவ் பண்ற விஷயத்த முதல்ல சோழன் கிட்ட தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப சோழன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். தான் பொண்டாட்டி இன்னொருத்தன் என்னோட ஆளு அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான கோவம் வரும்ல. நம்ம சோழனுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஆனா அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல. இப்போ நிலா வந்து என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லலான்னு தான் நெனைக்கிறாரு. ஆனா நிலா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆஃபீஸ்ல சொல்லாம தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களும் விவாகரத்து கேட்டுருக்கிறாங்க. நீங்க எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்க, வச்சீங்கன்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க அப்படின்னு நெனச்சுட்டு, சோழன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலா வந்து என்னைய தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராகவுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்னது நிலா உங்கள லவ் பண்றாங்களா? சும்மா ஏதாவது நெனச்சு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க ப்ரோ. உங்கள ஜஸ்ட் டிரைவரா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்ல வந்து தங்கி இருந்தா உடனே உங்கள லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சோழன் எதுவுமே பதில் சொல்லாம சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இத பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. "என்னாச்சு சோழன் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கும் பயங்கரமான கோவமும் அந்த டென்ஷன்லயும் இருக்கிறாங்க. ராகவ் என்ன சொன்னாங்க? என்ன பேசினாங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவகிட்ட நம்ம சொல்லலாமா? இவ சொன்னா நம்புவாளா? இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது, சோழன் வந்துட்டு பயங்கரமா கடுப்புல இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "என்னடா இன்னைக்கு காலையிலருந்து எங்க கிட்ட வந்துட்டு அவ்வளோ புலம்புன சந்தோஷத்துல, இப்ப என்ன இப்படி இருக்க சோழன்? என்னாச்சு சோழா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேரண்ண வந்து அதுக்கப்புறம் அதில "ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுறாங்க. பாண்டி வந்துட்டு "என்னாச்சுடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் அந்த ராகவ் இருக்கான்லடா, நிலாவோட பாஸு அவன் வந்து சொல்றான், நிலாவ நான் லவ் பண்றேன். பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றான்டா. என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் இப்படி சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ சும்மாவா இருந்த? அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எப்புட்றா சொல்லுவேன்? அதான் நிலா கிட்ட வந்து நிலா வந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஒருவேள எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நிலா வந்து அ எதுக்கு சொன்னீங்க? எதுக்காக என்கிட்ட சொல்லாம இப்படி சொன்னீங்க? நான் தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வச்சிருக்கேன்ல. அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சண்டை போடுவாடா. அது மட்டும் இல்லாம அப்பயே ராகவ் கூப்பிட்டு கேட்டான் அப்படின்னா, இவளும் என்ன சொல்லுவா? என் மேல உள்ள கோவத்துல, "இல்ல எனக்கு கல்யாணம் ஆகல. இவ பொய் சொல்றான். இவன நான் லவ் பண்ணவே இல்ல." அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிருவாள்லடா. அந்த பயத்துல தான் நான் எதுவுமே பேசாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னடா புது பிரச்சனை? காலையில தான் வந்து "சோலா ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு அவங்க சொன்னதா நீ வந்து சொல்லிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சும்மாடா என்னைய வந்து ஹக் பண்ணா அது மட்டும் தான்டா உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்டா நாங்க ஒரு நிமிஷம் நம்பிட்டோம் தெரியுமா? ஒருவேளை அவங்க உன்னைய லவ் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வேற ஏன்டா அப்படின்னா தான் இன்னைக்கு அந்த ராகவோட சட்டைய பிடிச்சு நானே சொல்லியிருப்பேனே, அவ என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை உனக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் ஒண்ணுமே தெரியலடா. நிலாவ அந்த ஆஃபீஸ்க்கு போக வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி நிலாவோட மனசுல இடம் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உனக்கு போட்டி அதிகமாயிருச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வேற ஏன்டா என்னைய கடுப்பேத்துற? என் பொண்டாட்டி கிட்ட இருந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா பேர் வாங்குறதுக்கு நானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவ்வளோதான் சோலா உன்னோட லைஃப் காலி அவ்வளோதான். இனிமே அந்த ராகவ தான் வந்து நிலா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஏன்டா உன்ட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் பாரு, என் பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற என்ன தான்டா பண்ண முடியும்? அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. நிலா கிட்ட இத பத்தி நம்ம பேசவும் முடியாது. என்ன பண்ண போறியோ எனக்கு தெரியாது. நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிடா நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நிலா மனசுல நான் இடம் பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடா அது உன்னோட சாமர்த்தியம். ஆனா அந்த ராகவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருவேளை அந்த ராகவ் வந்து நிலாவ உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கூட நல்லது தான். ஏன்னா 2 பேரும் ஒரே வேல தான் பார்க்குறாங்க. அவரும் நல்லா படிச்சிருக்கிறாரு. ரொம்ப டீசென்ட்டா இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார்ல. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. பேசாம போயிரு. நான் இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து நிலா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. நான் வந்து உங்கள ட்ராப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ! இதெல்லாம் வேண்டாம். நான் வந்துட்டு பஸ்ல போயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு நீங்க பஸ்ல போயிட்டு எதையாவது மிஸ் பண்ணிட்டு பிறகு என்னைய தேட சொல்வீங்க. அதுக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு இல்ல இனிமே நான் வந்து எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். ரொம்ப கேர்ஃபுல்லா என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிடுவேன். இனிமே அப்படி தொலைச்சாலும் கூட உங்கள தேட சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நிலாவ ஆஃபீஸ்க்கு போக விடாம தடுக்கவும் முடியாது. நிலாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு
நிலா வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க. இத வச்சுட்டு சோழன் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டப் போறாங்க. இப்போ சேரன் வந்துட்டு, "ஏன்டா இப்படி புலம்பிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணு. டெய்லியும் நானே நிலாவ ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ற மாதிரி, பிக்கப் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நீ தானே பண்ணணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா சோழா? அதான் அவங்க பஸ்ல போய்க்கிறேன்னு சொல்றாங்கல்ல. இனிமே எல்லா பொருளையும் பத்திரமா வச்சிருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, என்னோட வாழ்க்கைய பங்கு போட்டுருவாங்க போல இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன கேட்குறாங்க. "ஆமா, இந்த ராகவ் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நிலாவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுவும் என்கிட்டயே சொல்றான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? அப்படியா சொன்னாங்க? அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கடா." அப்படின்றாங்க. "நீ வேற ஏனே, ஏன் முன்னாடியே சொல்றான். நிலாவ பத்திரமா கூட்டிட்டு போங்க. அவன் என் ஆளு அப்படிங்கிறா. எப்படி இருக்கும் எனக்கு?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "ஐய்யய்யோ! இது நிலா கிட்ட நீ சொல்ல வேண்டியதானப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு? நிலாவோட மனசுல இந்த ஆசை இல்ல அப்படின்னாலும், நான் சொல்லி ஒரு வேள அவங்களுக்கு ராகவ பிடிச்சுக்கிறதுக்கா? ஏனே நீ வேற?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப என்னடா பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரிலண்ணே, என் வாழ்க்கை அவ்வளதான். எப்படியோ போகட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்ப நிலா கிட்ட மட்டும் "நீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகாதீங்க." அப்படின்னு சொன்னா கேட்கவா போறாங்க? எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன நடக்க வேண்டியது இருக்கோ அது நடக்கட்டும்னே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஸோ நம்ம சேரன் வந்துட்டு நிலாகிட்ட, "எதுக்குப்பா நீ பஸ்லலாம் போய்க்கிட்டு, இதே மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை மாத்தி வரும். இப்ப என்ன நீ டெய்லியும் ஆட்டோல தானே போயிட்டுருக்கிற, பஸ்ல தானே போயிட்டுருக்க. அதுக்கு பதிலா சோழன் வந்து ட்ராப் பண்ணட்டுமே, அதுக்கான காச குடுத்துடலாம்ல. அவனுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, சவாரி கிடைச்ச மாரி இருக்கும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கரெக்ட்டுண்ணே, நீங்க சொன்னது இப்ப கரெக்ட்டு. நான் இத வேணா பண்றேன். டெய்லியும் நான் வந்துட்டு ஆட்டோ பிடிச்சுட்டு போறேன். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருமோ, அந்த அமௌண்ட்ட வந்து நான் குடுத்துடுறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு, "எது எப்படியோ நான் கூடவே போனா அதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அ நிலாவ இறக்கி விட்டதுக்கப்புறமா நிலா கிட்ட வந்து சொல்றாங்க, "கொஞ்சம் ஆஃபீஸ்ல பார்த்து இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல உங்க பாஸ் இதுவரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அப்படிலாம் எதுவுமே பேசலையே. நேத்து எதுவும் உங்ககிட்ட பேசியிருந்தாரே, ஏதாவது சொன்னாரான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் பார்த்து இருங்க சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறாங்க. இப்போ சோழனுக்கு இந்த ஆஃபீஸ விட்டுட்டு நிலாவ அந்த ஆஃபீஸ்ல விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்ல. ஐயோ! இந்த ராகவ் இனி என்னலாம் பண்ணி வைக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா, இந்த கிளையண்ட் ஓகே பண்ணதுனால நமக்கு வந்துட்டு அடுத்து பில்டிங் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? அத வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அ ஸோ பூமி பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக நம்ம நெறைய வெளியில போக வேண்டியது இருக்கும். சைட்லாம் போய் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ராகவ், நம்ம வந்துட்டு இத ஃபினிஷ் பண்ணி குடுத்துரலாம் அப்படின்ட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. "ஏன் நீங்க பாதியிலேயே எந்திரிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு முழுசா சாப்பிடாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கூப்பிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "இல்ல நான் வீட்ல வந்துட்டு எனக்காக சமைச்சு வச்சிருப்பாங்க. நான் அத போய் சாப்பிடணும் இல்லையா? அவங்க கிட்ட சொல்லாம கூட வந்துட்டேன். ஒருவேள நான் சொல்லியிருந்தா கூட அவங்க எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, அதுக்காக நீங்க இப்படிலாம் பாதியிலேயே போலாமா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஒருவேள நீங்க லேட்டா வந்தா உங்க வீட்ல எதுவும் திட்டுவாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவங்க எதுக்கு திட்ட போறாங்க? அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் எனக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால தான் வேகமா கிளம்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீங்க ஏன் சோழனோட வீட்லயே இருக்கிறீங்க? நீங்க வேற ஏதாவது வீடு பார்த்து போலாம்ல. அங்க வந்துட்டு வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஆ அது வந்து பார்க்குறவங்களுக்கு தான் அப்படி. மத்தபடி எனக்கு அங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே. அங்க இருக்கிறது நான் தான். எனக்கே எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ, உங்களுக்கு எதுக்கு இத பத்தின கவலை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எல்லாம் ஒரு அக்கறை தான் நிலா. நீங்க அங்க இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி இல்லன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது சேஃப்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ராகவ். என்னோட பர்சனல் லைஃப் பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஆஃபீஸ் ரிலேட்டடா ஏதாவது பேசினா மட்டும் பேசுங்க." அப்படின்ற மாதிரி முகம் குடுக்காம பேசிட்டு வந்துர்றாங்க. ஸோ, இப்ப ஆஃபீஸ் ரூம்க்கு வந்ததுமே திவ்யா சொல்றாங்க, "என்னாச்சு நிலா? நேத்து நீங்க பாதியிலேயே எந்திரிச்சு போகவும், ராகவ் ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. அதுவும் சோழன் கிட்ட நீங்க பேசும்போது பயங்கர அப்செட்ல இருந்தாங்க தெரியுமா ராகவ்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.